அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமமானது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருக்கவில்லை. பழைய ஏற்பாட்டின் முதல் மொழிபெயர்ப்பை ஆர் செட்யோன் கியாஸ் என்பவர் எழுதினார். கிபி 900ஆம் ஆண்டில் எழுதினார். அதாவது நபி அவர்கள் மரணித்து 250 ஆண்டுகளுக்கும் மேலானது. அரபு மொழியில் முதல் புதிய ஏற்பாட்டின் பதிப்பு கிபி 1616இல் இர்பேரியஸ் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு எழுதப்பட்டது. அதாவது நபி அவர்கள் மரணித்து 1000 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆகவே வேதாகமத்திலிருந்து எப்படி காப்பி அடித்திருக்க முடியும்? ஏனென்றால் அநேகர் சொல்கிறார்கள் நபி அவர்கள் நவுத்பில்லா வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்து திருக்குரானை எழுதினார் என்கிறார்கள். திருக்குரானிற்கும் வேதாகமத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது என்று நாம் ஒற்றுக்கொள்கிறோம். திருக்குரானிற்கும் வேதாகமத்திற்கும் ஒற்றுமை இருப்பதால் மட்டும் திருக்குரான் வேதாகமத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதாக ஆகிவிடாது. இவ்விரு நூல்களின் மூலம் ஒன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. எல்லா இறை செய்திகளின் மூலமும் ஒரே உண்மையான எல்லாம் வல்ல இறைவன் தான் என்று நாம் அறிவோம். ஒருவேளை மாணவர் ஏ ஒரு பரீட்சையில் அறிவியல் புத்தகத்திலிருந்து காப்பி அடிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மாணவர் பியும் அதே புத்தகத்திலிருந்து காப்பி அடிக்கிறார். அதனால் ஏவிடமிருந்து பியோ பியிடமிருந்து ஏவோ காப்பி அடித்ததாக ஆகிவிடாது. இருவருமே உண்மையான மூலம் அறிவியல் புத்தகத்திலிருந்து காப்பி அடித்திருக்கிறார்கள். அதே போல் அனைத்து இறை செய்திகளின் மூலமும் எல்லாம் வல்ல இறைவன் மட்டும்தான். மேலும் யாராவது ஒருவர் மற்றொருவர் இடத்திலிருந்து காப்பி அடித்தால் தான் யாரிடமிருந்து காப்பி அடித்தாரோ அந்த நபரின் பெயரை எழுத மாட்டார். திருக்குரான் இறை தூதர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தருகிறது. வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்திருந்தால் இயேசு கிறிஸ்துவிற்கு மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லையே. பக்கத்தில் இருப்பவரிடமிருந்து காப்பி அடித்தால் என் பக்கத்தில் இருப்பவர் சிறந்த அறிவாளி, அறிவியல் ஞானம் உள்ளவர் என்றெல்லாம் எழுத மாட்டோம். ஆகவே நபி அவர்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்திருந்தால் எதற்காக அவர் மோசே, இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களுக்கெல்லாம் மரியாதை தர வேண்டும்? ஒரே மாதிரியான குறிப்புகள் இருப்பதனால் வேதாகமத்திலிருந்து திருக்குரான் காப்பி அடிக்கப்பட்டது என்று நாம் சொன்னால், பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருப்பதனால் இயேசு கிறிஸ்து நவுத்பில்லா பழைய ஏற்பாட்டிலிருந்து காப்பி அடித்தார் என்று சொல்ல முடியுமா? இரண்டிற்கும் ஒரே மூலம் இருப்பதுதான் காரணம் என்றும் அது எல்லாம் வல்ல இறைவன்தான் என்றும் நாம் அனைவரும் அறிவோம். நம் எல்லோருக்கும் தெரியும், திருக்குரானில் 4 வேதங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. தோரா, ஜபூர், இஞ்சில் மற்றும் குரான். தோரா என்ற வகி இறை செய்தி மோசே அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஜபூர் என்ற இறை செய்தி தாவீது அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது. இஞ்சில் என்ற இறை செய்தி இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் வழங்கப்பட்டது. கடைசி இறை செய்தியான திருக்குரான் கடைசி இறை தூதரான நபி அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவருக்கு வழங்கப்பட்டது. திருக்குரானுக்கு முன்பாக வந்த அனைத்து இறை செய்திகளும் அனைத்து வசனங்களும் தூய்மையான வடிவத்தில் இல்லாமல் குழப்பப்பட்டு கலங்கப்பட்டு மாற்றப்பட்டு இருக்கும் போதிலும் இந்த வசனங்களின் அநேக பகுதிகளில் இன்றும் நாம் ஒற்றுமையை காண முடியும். நீங்கள் எது சரி என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் ஃபுர்கான் திருக்குரானிலிருந்து சரிபார்க்க வேண்டும். திருக்குரானில் சொல்லப்பட்டிருந்தால் அந்த வசனத்தின் அந்த பகுதியானது இறைவனுடைய வார்த்தை என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அநேக மனிதர்களுக்கு திருக்குரான் வேதாகமம் பற்றிய ஞானம் இருக்காது. ஆகவே எது சரி என்று அவர்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எது காப்பி அடிக்கப்பட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இதை சோதிக்க அறிவியல் தான் சிறந்த வழி. இவ்விரண்டையும் அறிவியலை வைத்து நாம் சோதித்து பார்க்கும் பொழுது வெண்ணெய் எது சுண்ணாம்பு எது என்ற வித்தியாசம் தெரியும். மேலோட்டமாக படித்தால் வேதாகமமும் திருக்குரானும் ஒன்று போலத்தான் தோன்றும். ஆனால் நாம் அதை ஆராய்ந்து அலசி பார்த்தால் வெண்ணெய்க்கும் சுண்ணாம்பிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் தெரியும். நாம் வேதாகமத்தை படித்தால் அதன் முதல் புத்தகமான ஆதியாகமம் அதிகாரம் 1இல் எல்லாம் வல்ல இறைவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 6 நாட்கள் 24 மணி நேரங்களை கொண்டது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குரானிலும் இந்த பிரபஞ்சத்தின் படைப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாம் வல்ல இறைவன் வானங்களையும் பூமியையும் 6 ஐயாம்களில் படைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயாம் யோம் என்ற சொல்லின் பன்மையாகும். யோம் 24 மணி நேரங்களை உள்ளடக்கிய ஒரு நாளை குறிப்பிடும். இந்த சொல்லின் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் ஒரு நீண்ட காலம், ஒரு யுகத்தை குறிக்கும். இன்று விஞ்ஞானிகள் நமது பிரபஞ்சத்தை படைக்க பல 1000 கோடி ஆண்டுகள் பிடித்தன என்று சொல்கிறார்கள். ஆகவே 24 மணி நேரங்களை கொண்ட 6 நாட்களில் படைக்கப்பட்டது என்று சொல்வது தவறு. ஆனால் 6 ஐயாம்களில் படைக்கப்பட்டது என்று திருக்குரானில் சொல்லப்பட்டிருப்பதை விஞ்ஞானிகள் யாரும் எதிர்க்கவில்லை. 6 நீண்ட காலங்கள் 24 மணி நேரம் என்று அதில்
குறிப்பிடப்படவில்லை. மேலும் வேதாகமத்தில் முதல் புத்தகமான ஆதியாகமத்தில் அதிகாரம் 1 வசனங்கள் 3 - 5 வரை எல்லாம் வல்ல இறைவன் பகலையும் இரவையும் முதல் நாளே படைத்து விட்டதாகவும் வெளிச்சத்தையும் முதல் நாளே படைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 14 - 19 வரையில் ஒளியின் மூலங்களான நட்சத்திரங்களும் சூரியனும் 4ஆம் நாளில் படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பனை செய்து பாருங்கள், வெளிச்சம் முதல் நாளே படைக்கப்பட்டு விட்டது. வெளிச்சத்தின் மூலம் 4ஆம் நாள் படைக்கப்பட்டதாம். சூரியனும் நட்சத்திரங்களும் 4ஆம் நாள் படைக்கப்பட்டன. ஆனால் அவற்றின் வெளிச்சம் முதல் நாளே வந்துவிட்டது என்று சொல்வது அறிவுபூர்வமாக இல்லை. மூலமில்லாமல் வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றி திருக்குரானும் சொல்கிறது. ஆனால் விஞ்ஞான பூர்வமற்ற இந்த வரிசையில் சொல்லவில்லை. மேலும் வேதாகமத்தின் முதல் புத்தகமான ஆதியாகமத்தில் அதிகாரம் 1 வசனங்கள் 9 - 13 வரையில் பூமி 3ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 14 - 19 வரையில் சூரியனும் சந்திரனும் 4ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு தெரிய வந்துள்ளது, தாயைப் போல இருக்கும் சூரியனின் 2 பகுதிகள் தான் பூமியும் சந்திரனும் என்று தெரிய வந்துள்ளது. ஆகவே தாயைப் போல் இருக்கும் சூரியனுக்கு முன்பாக பூமி படைக்கப்பட்டு விட்டதாக சொல்வது விஞ்ஞானபூர்வமானது அல்ல. திருக்குரானும் கூட சூரியனும் சந்திரனும் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதை பற்றி சொல்கிறது. ஆனால் எல்லாம் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டதாக சொல்கிறது. யோசித்து பாருங்கள், நபி அவர்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்து வரிசையை மட்டும் மாற்றிவிட்டாரா? ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டது என்று சொல்லிவிட்டாரா? மேலும் வேதாகமத்தில் ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 9 - 13 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் புல் பூண்டையும் தாவரங்களையும் 3ஆம் நாள் படைத்தார் என்று. ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனங்கள் 14 - 19 சூரியன் 4ஆம் நாள் படைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான பூர்வமாக இது சாத்தியமல்ல. தாவரங்கள் சூரிய ஒளி இல்லாமல் எப்படி உயிர் வாழும்? முற்றிலும் விஞ்ஞான பூர்வம் அற்றது. மேலும் வேதாகமம் சொல்கிறது, ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 16 எல்லாம் வல்ல இறைவன் 2 பெரிய ஒளிப்பிழம்பை படைத்தான் என்று. அதில் பெரியதாகிய சூரியன் பகலிலும் சிறியதான சந்திரன் இரவிலும் ஒளிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் சூரியனும் சந்திரனும் தமது சொந்த சுயமான ஒளியையே கொண்டுள்ளன என்ற கருத்தை முன்வைக்கின்றது. ஆகவே சந்திரனின் ஒளி அதன் சொந்த ஒளி என்று வேதாகமம் சொல்கிறது. ஆனால் திருக்குரான் சொல்கிறது, சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 61 சந்திரனின் வெளிச்சம் சொந்த வெளிச்சம் அல்ல, பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று. யோசித்து பாருங்கள், நபி அவர்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்து சொந்த வெளிச்சம் அல்ல பிரதிபலிப்பு வெளிச்சம் என்று சரி செய்தாரா? மனிதனுக்கு இது சாத்தியமல்ல. இது குறித்த ஞானம் எல்லாம் அல்ல இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கும். இது போன்ற பல உதாரணங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு விவாதமே நடந்தது எனக்கும் டாக்டர் வில்லியம் கேம்பலுக்கும், விஞ்ஞானத்தின் ஒளியில் திருக்குரானும் பைபிளும் என்ற தலைப்பில். வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ள அநேக விஞ்ஞானபூர்வம் அல்லாத விஷயங்களை பற்றி நான் அங்கே சுட்டிக்காட்டினேன். அதை பற்றி விளக்கமாக சொல்ல இங்கு நேரமில்லை. வேதாகமத்தில் அநேக விஞ்ஞானபூர்வம் அல்லாத விஷயங்கள் உள்ளன, திருக்குரானில் அப்படி இல்லை. உதாரணத்திற்கு, வேதாகமத்தை பொறுத்தவரையில் ஆதாம், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், அவர் 5800 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மனித இனம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றிவிட்டதாக விஞ்ஞானம் சொல்கிறது. திருக்குரானும் ஆதாமை பற்றி பேசுகிறது, ஆனால் தேதியை குறிப்பிடவில்லை. மேலும் வேதாகமத்தில் ஆதியாகமம் அதிகாரங்கள் 6, 7 மற்றும் 8 நோவா காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மொத்த உலகமும் தண்ணீரில் மூழ்கிவிட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நோவாவின் காலத்தில் கிட்டத்தட்ட கிமு 21, 22ஆம் நூற்றாண்டில். திருக்குரானும் நோவாவை குறித்து சொல்கிறது, ஆனால் தேதியை குறிப்பிடவில்லை. வெள்ளத்தை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அது ஒரு சின்ன நிகழ்வுதான். மொத்த உலகத்தையும் அல்ல, நோவாவின் மக்களை மட்டும்தான் வெள்ளம் சூழ்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஆதாரங்கள் எகிப்தின் 11வது அரச வம்சமும் மேலும் பாபிலோனின் 3வது அரச வம்சமும் கிமு 21, 22ஆம் நூற்றாண்டு வரை எந்த இடையூறும் இல்லாமல் ஆட்சி புரிந்ததாக தெரிவிக்கிறது. தொல்பொருள் ஆராய்ச்சியின் ஆதாரங்கள் வேதாகமத்தை தவறு என்கிறது. இது போன்ற நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் உள்ளன, நேரம் இடம் கொடுக்காது. ஆகவே நிச்சயமாக இந்த திருக்குரான் வேதாகமத்திலிருந்து காப்பி அடிக்கப்பட்டதல்ல. இது ஒரு போலி ஆவணமும் அல்ல. திருக்குரானில் சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனங்கள் 1-2 வரை சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவரை தூதர் அனுப்பப்படாத மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவனே அனுப்பிய
உண்மை செய்தி என்று உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே திண்ணமாக நபி அவர்கள், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், திருக்குரானின் ஆசிரியர் அல்ல, வேறு ஏதோ மூலங்களிலிருந்து இலக்கிய திருட்டு செய்து உருவாக்கியதும் அல்ல என்று தெளிவாக தெரிகிறது. மேலும் நமக்கு தெரியும், திருக்குரானில் மற்ற மத வேதங்களைப் போல, மனிதர்களால் எழுதப்பட்ட மற்ற கதைகளைப் போல ஒரு குறிப்பான துவக்கம் இருக்கும். முன்பு ஒரு காலத்தில் நரியும் திராட்சையும், முன்பு ஒரு காலத்தில் ஆடும் ஓனாயும். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியில் தேவன் இருந்தார், ஆதியில் வார்த்தை இருந்தது. ஒன்று போல இருக்கும். எல்லா கதை புத்தகங்களுக்கும் ஒரு அமைப்பு இருக்கும். அமைப்பு, ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு. அது சீரான வரிசையில் இருக்கும். ஆனால் திருக்குரான் தனித்தன்மை வாய்ந்தது. திருக்குரானில் முதலில் இறக்கி அருளப்பட்ட வசனம் இக்ரா, முதலாவது அத்தியாயம் அல்ல, 96வது அத்தியாயமான சூரா அல்-அலக் வசனம் 1. ஒரு சீரான அமைப்பில் இல்லை. ஆதாமிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு தொடர்ந்து நோவா, மோசே, இயேசு கிறிஸ்து, பின்பு நபி அவர்கள், அனைவருக்கும் சாந்தி உண்டாகட்டும், அப்படி சொல்லப்படவில்லை. ஒரு தனி சிறப்பான அமைப்பு இருக்கிறது. மனித சிந்தனையைப் போல் வேலை செய்யவில்லை. ஏனென்றால் இதன் ஆசிரியர் ஒரு மனிதன் அல்ல. மேலும் நமக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி திருக்குரானில் சொல்லப்பட்டுள்ளது. அதோடு சேர்த்து இதை பற்றி உங்களுக்கு தெரியாது என்ற சவாலும் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, திருக்குரானில் சூரா ஹூத் அத்தியாயம் 11 வசனம் 49, இந்த வசனத்தில், நபியே, உமக்கு இவை மறைவான செய்திகளில் உள்ளவையாகும், நீரோ உம்முடைய கூட்டத்தினரோ இவற்றை அறிந்திருக்கவில்லை. ஒரு வசனத்தை இறக்கிவிட்டு மேலும் சொல்கிறது, இதற்கு முன்னர் நீரோ உம்முடைய கூட்டத்தினரோ இவற்றை அறிந்திருக்கவில்லை என்கிறது. மேலும் திருக்குரான் சூரா யூசுஃபில் அத்தியாயம் 12 வசனம் 2, இதற்கு முன் நீரும் அறியவில்லை, உம்மோடு இருப்பவர் யாரும் இதை அறியவில்லை. கற்பனை செய்து பாருங்கள், அரேபியாவில் திருக்குரான் நபி அவர்களுக்கு இறங்கிய போது அரேபியர்கள் இடத்தில் சொல்கிறார், இது குறித்து நானோ நீங்களோ அறிந்திருக்கவில்லை என்று. எந்த அரேபியராவது எழுந்து நின்று சொல்லியிருக்கலாம், நான் ஒரு அரேபியன், இதற்கான பதில் எனக்கு தெரியும் என்று. இது முன்பே தெரியும் என்று சொல்லியிருக்கலாம். இது போன்ற பல சம்பவங்களை திருக்குரான் சொல்கிறது. பல விஷயங்கள், ஜுல்கர்னைனை பற்றி, குகைவாசிகளின் சம்பவத்தை பற்றி பல தகவல்களை தருகிறது. தந்துவிட்டு நீர் இதை அறிந்திருக்கவில்லை என்கிறது. எந்த ஒரு மனிதராவது தானே எழுதிவிட்டு இது குறித்து எனக்கு முன்பே தெரியாது என்று சொல்வாரா? இது மனிதரால் எழுதப்படவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இன்னும் சிலர் திருக்குரான் ஒரு ஏமாற்று வேலை என்று